சின்னியம்மாள் ரகசியம். சின்னியம்மாள் வார்த்தை. ஒரு நாள் ஒன்றான வானமாமலை ஸ்ரீ பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி அழகிய பரதனில் ஏகாந்தமாக வீற்றிருந்த போது திருவடி சம்பந்தியான சின்னியம்மாள் என்பாள் ஒரு பெண் பிள்ளை வந்து சுவாமியை தண்டன் சமர்ப்பித்து நிற்க, ஜீயரும் அவளை கடாட்சித்து, பெண்ணே, உனது தேசமேது, நாடேது, நித்தியவாசமேது என்பது போல சில கேள்விகளை கேட்க, அவளும் போற்றத்தக்க அத்தியவசாயத்துடன் ஸ்ரீ வைஷ்ணவ நிஷ்டைக்கேற்ற பதில்களை விண்ணப்பிக்க அவள் அத்தியவசாயம் கண்டு வந்தார். சுவாமியின் கேள்விகளும் பதில்களும் சின்னியம்மாள் ரகசியம் என்று போற்றப்படுவதாயிற்று. அவை பின்வருமாறு: பெண்ணே, உன் தேசமேது, நாடேது, நித்தியவாசமேது என்றுரைக்க, திருவழுதி வளநாடென்ன, ஊரேதென்ன, திருக்குருகூர் என்ன, வீடேதென்ன, பண்டுடையான் வீடென்ன, குலமேதென்ன, அச்சுத குலம் என்ன, வேதமேதென்ன, திராவிட வேதம் என்ன, கோத்திரமேதென்ன, பராங்குச கோத்திரம் என்ன, சூத்திரமே என்ன, ராமானுஜ சூத்திரம் என்ன, காரிகை ஏதென்ன, பரகால காரிகை என்ன, குடியேதென்ன, அஞ்சு குடி என்ன, பந்துக்களார் என்ன, ஆத்ம பந்துக்கள் என்ன, உறவார் என்ன, ஓட்ட உணர் வந்தவர் என்ன, உற்றது என்ன, உற்ற முடியார் என்ன, தகப்பனார் என்ன, தெய்வநாயகன் என்ன, தாயார் என்ன, சீவரமங்கை என்ன, புக்கவிடம் எவ்விடம் ஏதென்ன, வானமாமலை என்ன, பர்த்தாவார் என்ன, பரமங்கை முனிவர் என்ன, மாமனார் என்ன, காந்தோபயந்தாவென்ன, உத்தியோகமேதென்ன, பாகவத கைங்கரியம் என்ன, அத்தால் பிரயோஜனமேதென்ன, அதுவே பிரயோஜனம் என்ன, அதிகாரமேதென்ன, சர்வாதிகாரம் என்ன, நிஷ்டையேதென்ன, பஞ்சோமபாய நிஷ்டை என்ன, உபாயமேதென்ன, சரமோபாயம் என்ன, அபிமானமேதென்ன, பாகவத அபிமானம் என்ன, பிரார்த்தனை ஏதென்ன, கைங்கரிய பிரார்த்தனை என்ன. ஜீயரும் மிக உகந்தருளி தம் திருவடிகளை சின்னியம்மாள் முடிமேல் வைத்து அனுகிரகித்து ஸ்ரீபாத தீர்த்தம் தளிகை பிரசாதம் சாதித்து அனுகிரகித்தார். சின்னியம்மாளும் நாளடைவில் மீட்சியின் வைகுந்த மாநகரம் எய்தினாள். இக்கேள்வி பதில்கள் சின்னியம்மாள் ரகசியம் என்று பிரசித்தமாயிருக்கும். ஆச்சாரியார் கேட்ட கேள்விகள் சாதாரணமாக பெரியோர்கள் சிறியவர்களை கேட்கக்கூடியவை. சின்னியம்மாளின் பதில்கள் ஸ்ரீ வைஷ்ணவ நிஷ்டைக்கு சேர அமைந்தவை. நம்மாழ்வார் பிரபன்ன ஜன கூடஸ்தவர், அவரே நம் குல முதல்வர். அந்த சம்பந்தத்தை இட்டு ஆழ்வார் திருநகரி திருக்குருகூரை தமது பிறந்ததாக கூறுகிறார். புகுமூர், பர்த்தா, மற்ற விஷயங்கள் ஆச்சாரிய சம்பந்தத்தை இட்டு பேசப்பட்டவை. ஆச்சாரிய சிஷ்யனாயிருப்பவரை பேணுபவர் ஆகையால் அவரை பர்த்தாவென்று கூறிற்று. பாகவத கைங்கரியமும் அதன் மூலம் பிரீத்தியடை ஆச்சாரிய முகோல்லாசமுமே பிரதான பிரயோஜன. ஆச்சாரிய அபிமானமே உய்ய உபாயம். உத்தாரகம் ஆச்சாரிய கைங்கரியமே புருஷார்த்தம் என்று உணர்ந்து கூறியுள்ளார். சின்னியம்மாள் ரகசியம் நிறைவடைந்தது.